12ஆம் தேதி இந்த திருக்கோகர்ணம் காவல் நிலையத்தில் அண்ணா வசால போகிறப்பில் ஒரு கம்ப்ளைனன்ட் பார்ட்டி இந்த 4 வீலரில் போகிறாங்க. ஒரு வண்டியில், ஸ்விஃப்ட் வண்டியில் அவங்க போகும் பொழுது யாராவது வந்து பேக்கில் ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து மிரட்டி அவங்களுடைய ஜுவல்ஸு கொஞ்சம் பணமாக அவங்க வந்து ராபரி பண்ணிட்டு போனது மாதிரி ஒரு தகவல் வந்தது காவல் நிலையத்தில். அதன் அடிப்படையில் டிஎஸ்பி பிருந்தா, புதுக்கோட்டை டவுன் திருக்கோகர்ணம் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ அன்பழகன், எஸ்எஸ்ஐ மாரிமுத்து, எஸ்எஸ்ஐ காமராஜ் இவங்களுடைய தலைமையில் ஒரு டீம் போட்டு இந்த கேஸ் வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து 3 நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து ரொம்ப பாராட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இவங்க வந்து 3 நாளுக்குள்ளே இந்த கேஸ் டேக் பண்ணி இப்போ 3 பேர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இந்த கேஸ் கம்ப்ளைனன்ட் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்து காரைக்குடி அந்த ஜுவல்ஸை விற்றுறதுக்காண்டி அவங்க வந்து போயிருக்காங்க, முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்களால விற்று முடியலன்னா ரிட்டர்ன் வரப்பில் இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்தது நமக்கு தெரிய வருது. இந்த சம்பவத்துக்குள்ளாடி இழுப்பானது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே காவல்துறை சார்பாக நம்ம மீட்டுக்கிருக்கோம், ரிகவரி பண்ணியிருக்கோம். 3 பேர் இதில் வந்து கைது செஞ்சுருக்கோம். இது நல்லா டிடெக்ஷன், நல்லா ரிகவரிக்கு நான் வந்து டிஎஸ்பி அவங்களுடைய டீமை, இன்ஸ்பெக்டர் எல்லாத்துமே வந்து பாராட்டு சொல்கிறேன். இதே மாதிரி வந்து அவங்க நல்லபடியாக இந்த ஒர்க் வந்து பண்ணணும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த கேஸு சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அக்யூஸ்டு சம்மந்தமாக எந்த ஒரு டீட்டெயிலும் நாங்கள் வந்து தர முடியாது. ஏன்னா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் எல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை வந்து யார் போலீஸு, யார் மீடியா கால் வந்து நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை கேட்க வேண்டாம். தேங்க்யூ. ஒருத்தர் பேசுங்க. அது வந்து அவங்க அங்கேயே காரைக்குடியில இருந்தா ஃபாலோ பண்றது மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா அது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம கஸ்டடி திருப்பி எடுப்போம். எல்லா அக்யூஸ்டுமே ஒரு வாட்டி திருப்பி எடுத்துட்டு அப்புறம் வந்து என்னென்ன சொல்றாங்களோ நம்ம மேட்ச் பண்ணி சொன்னா கரெக்டா இருக்கும். இன்னும் ஃபைனல் பண்ணல. ஆனா 3 பேர் வந்து நான் ரெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த அக்யூஸ் டீடைல்ஸ் நான் வந்து தர முடியாது. முதல்ல ஒருத்தருக்கு மட்டும் ப்ரீவியஸ் கேஸ் இருக்கு. அந்த மாதிரி தெரிய வரல. அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் இருக்கு. பட் அந்த மாதிரி இப்போதைக்கு தெரிய வரல. இந்த லாஸ்ட் இயர் ஒரு 75% நம்ம டிடெக்ஷன் ரிகவரி நம்ம கொடுத்தோம். லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ரெஸ் நோட்டு கொடுத்தோம். இந்த வருஷம் இதுதான் பெரிய இன்சிடென்ட் முதலாக வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆனது. மற்றபடி ஜனவரி மாதம், பிப்ரவரி பாதி இதில் வந்து எதுவும் கிரைம் இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆகலை. ஒரு 25 to 30 lakhs. அது நான் சொல்லுவேன் இன்வெஸ்டிகேஷன்ல பார்த்து. ஓகே, தேங்க்யூ. என்கிட்ட சரியா டேட்டா கிடையாது. பட் போக்சோ கேஸ் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு தகவல் வந்தாலுமே இமீடியட்டா ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்ஐஆர் போட்டுருவோம். அந்த கேஸ் வந்து உண்மையா இருந்தா 100% அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு கேஸுமே 60 daysக்கு மேலே வந்து புலன் விசாரணைக்கு கிடையாது. அந்த போக்சோ வழக்கு சட்டத்துல வந்து 60 நாளுக்குள்ள இந்த வழக்கு வந்து சார்ஜ் ஷீட்ல பண்ணி டேக்கன் ஆன் ஃபைல் வாங்கியிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.